Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் ரவுண்ட் 2க்கான ரிசல்ட் அப்படிங்கறத நேத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு சீட் கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு சீட் கிடைக்கல. இப்போ சீட் கிடைச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீல இருக்கிற ஒரு ஃப்ரூட் மாதிரி. ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடுவாங்க கரெக்ட் டைமில். ஒரு சில ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு இடையில என்ன பண்ணுன்னா மறைஞ்சிருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ஃப்ரூட்ஸ் தான் இப்போ சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மறைஞ்சிருக்கிற ஃப்ரூட் என்ன பண்ணுன்னா நல்லா பழுத்து நிலத்தில் விழுந்து அதுவும் ஒரு மரமாகி அதுவும் பல கனிகளையும் காய்களையும் உருவாக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்களும் நிறைய சக்ஸஸ் அண்ட் நிறைய என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்க்காக என்ன பண்ணுவீங்க, சக்ஸஸான நிறைய காரியங்கள் நீங்களும் பண்ணுவீங்க. அதனால் யாருமே பயப்படாதீங்க. உங்களுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு ரவுண்டில் சீட் கிடைக்கலன்னா உடனே நான் வேஸ்ட், இத்தனை நாள் வெயிட் பண்ணது வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சீட் கிடைக்கும். ஓகே, இப்போ மாப்பப் ரவுண்டை பற்றி நம்ம பேசலாம். மாப்பப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ரவுண்டில் சீட் கிடச்சிருக்குல்ல, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்காது, நினச்ச கோர்ஸ் கிடச்சிருக்காது, அதெல்லாம் அந்த காலேஜ் பிடிச்சிருக்காது, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா ஹோம்லேருந்து அந்த காலேஜ் இல்லைன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சில காரணங்களால் என்னால் இப்போ கிடைச்ச காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் படிக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணாலும் சரி, பண்ணாமல் போனாலும் சரி தான். மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட், அதாவது மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில், அதாவது மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மாப்பப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜிலேருந்து சீட் வரும், கவர்மெண்ட் காலேஜிலேருந்து சீட் வரும். போன இயர் பார்த்தீங்கன்னா அதிகமாக சீட்ஸ் வந்துச்சு. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு. அதனால் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க, பி பேஷன்ஸாக இருங்க. ரொம்ப இப்போ சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒரு ஜஸ்ட் ஹாலிடேயாக எடுத்துக்கோங்க. இந்த ஹாலிடே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்களுக்கான ரவுண்டு 3 கவுன்சிலிங் வரும். அதில் சூப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் கொடுக்காம மேக்ஸிமம் என்னெல்லாம் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அது எல்லாமே கொடுங்க. ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் சீட் கிடைக்கலாம், செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் கிடைக்கலாம், இஎஸ்ஐ சீட் கிடைக்கலாம். எதுவானாலும் என்ன பண்ணணும்னா படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸாக்ட்லியாக ஒரு கோர்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறது ஃபோக்கஸில் இருந்தால் அது தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கு சான்ஸ் ஒரு 50% தான் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் நீங்கள் தேர்ட் ரவுண்டில் போகிறதுக்கான அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட டீட்டெயில்ஸை விசாரித்ததுக்கப்புறம் ஃபீஸ் நான் இப்போ கட்டிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு சீட் கவர்மெண்ட்டில் அலாட் ஆனாலோ மற்ற செல்ஃப் ஃபைனான்சிங்கில் அலாட் ஆனாலோ நீங்கள் ரிட்டன் கொடுப்பீங்களா, சர்டிஃபிகேட்டை ரிட்டன் கொடுப்பீங்களா? இது மேக்ஸிமம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டையும் நம்ம விருப்பத்துக்கு கொண்டு கொடுத்துட்டு ஃபீஸும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேர்ட் ரவுண்டில் ஒரு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் கிடச்சிது நம்மளால மாற்றிக்க முடியாது. ஏன்னா ஃபீஸும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அவங்க 1000 ரீசன் சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸாக இருந்துக்கோங்க. அதனால் இப்போ நான் இந்த வீடியோவில் எதை சொல்ல வரேன்னா, இந்த ரவுண்டில் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து உங்களுக்கான கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸாக இருக்கணும். உங்களுடைய எய்ம் பேராமெடிக்கல் கோர்ஸ், அதுவும் கவுன்சிலிங் த்ரோவாக ஒரு நல்ல காலேஜஸில் நல்ல கோர்ஸ் படிக்கணும், அதான் உங்களுடைய எய்ம். அதனால் எல்லாருமே பி பேஷன்ஸாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். அடுத்த தேர்ட் ரவுண்டில் அதுக்கான கவுன்சிலிங் அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வரும். எப்படின்னா உங்களுக்கு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15. இந்த மந்த் பார்த்திங்கன்னா நம்ம 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கான அப்டேட்ஸை எதிர்பார்க்கலாம். அதனால் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா நடக்கும், எல்லாருக்குமே சீட் கிடைக்கும், எல்லாருமே காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படிப்பீங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு எப்படி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நாங்கள் தேர்ட் ரவுண்ட் ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு போனாலுமே அவங்களுக்கு பேசிக்கான கிளாஸஸ் அண்ட் பேசிக்கான சிலபஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு காலேஜில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு ரீகால் கொடுத்துட்டு
சிலபஸில் டீப்பாக போக ஆரம்பிப்பாங்க. அதனால் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸோடு இருங்க, உங்களுக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சது பிடிச்சிருக்காம இருக்கும், நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்டில் போயிடுவாங்க, அப்படி நிறைய சீட்ஸ் மாப்பப்பில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் வித் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.